ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்க வாய்ப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. ராஞ்சியில் உள்ள முதல்வரின் இல்லத்தில் இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றிருப்பவர்கள் யார் யார்? ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறதா? தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதல்வராக இருக்கும் ஹேமந்த் சோரன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அவர் ஏற்கனவே முதல்வராக இருந்த சமயத்தில் நில மோசடி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு 5 மாதங்கள் சிறையில் இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அவரை முதல்வராக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள தற்போதைய முதல்வராக இருக்கும் சம்பை சோரன் இல்லத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வராக ஹேமந்த் சோரன், தற்போதைய முதல்வராக இருக்கும் சம்பை சோரன் மற்றும் இந்தியா கூட்டணி மாநில கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இவரை மீண்டும் முதல்வராக ஆக்கும் திட்டம் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மாலையில் ராஞ்சி திரும்பியதும் அவரை சந்திப்பார்கள் என்றும் சம்பை சோரன் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்குவார் என்றும் என கூறப்படுகிறது. நில மோசடி வழக்கில் சிறையிலிருந்து ஜாமீன் வெளியே வந்த பிறகு முதல் முறையாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தனது இல்லத்தில் கூட்டணி கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்களுடன் அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை ஏன் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக பார்க்கப்படுகிறது என் காரணம் என்றால், கடந்த 2 நாட்களாக தற்போதைய முதல்வர் சம்பை சோரனுடைய அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. இது மேலும் யூகத்தை தூண்டி இருக்கிறது. அதனால் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.